إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கண்ணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழிமுறைகளை தமது வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய மக்பிரத்தும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த கணவான்களே, சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எம்மை படைத்த ரப்புல் ஆலமீனை அஞ்சு பயந்து கொள்ளுமாறும் அவனுடைய வேதமாகிய அல் குர்ஆனும் அவனுடைய தூதராகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவும் நமது வாழ்வில் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவுகிறதோ அவைகளை முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை அந்த அல் குர்ஆனும் நபிகளாருடைய சுன்னாவும் தவிர்ந்து வாழும்படி எச்சரிக்கை செய்கிறதோ அவைகளை நமது வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எந்தனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், நல்லுபதேசம் பெறுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமூக ஒற்றுமையை கூறும் இஸ்லாம் என்ற ஒரு தலைப்பினூடாக இன்றைய ஜும்மாவை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சமூக ஒற்றுமை என்று வருவதற்கு முன்னால் ஒற்றுமை என்ற தலைப்பு பல பாகங்களாக பல கிளைகளாக பிரிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். தனி மனித ஒற்றுமை சீரழிந்து கிடக்குகிறது. தனது குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை சீரழிந்து கிடக்குகிறது. ஊர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை சீரழிந்து கிடக்குகிறது. நிர்வாகங்களுக்கு மத்தியிலே அதாவது ஒற்றுமை இன்றி மிக மோசமான சூழ்நிலையில் கொண்டு செல்லப்படுகிறது. ஊர்களுக்கு அப்பால் அதைவிட இன மத வேதங்களை அப்பால் நடக்குகின்ற ஒற்றுமைகளும் இன்றி நமக்கு மத்தியிலே சீரழிவாக சச்சரவோடு நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சமூக ஒற்றுமை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டிய அம்சமாக இருக்கிறது. அந்த சமூக ஒற்றுமையோடு ஒவ்வொரு மனிதனும் தனி மனித வாழ்க்கையில் ஒற்றுமையாக வாழ வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. இன்றி அண்ணன் தம்பிக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாத பண்பாடுகளை பார்க்கிறோம். அக்கா தங்கச்சிக்கு மத்தியிலே, தன்னுடைய குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாமல் சீரழிந்து
காதி கோடுகள் என்ன, அது மாத்திரம் தாண்டி நீதிபதிகளுக்கு மத்தியில் தலைகுனிந்து சகோதரிகள் நின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி குடும்பத்துக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில் இன்று ஒற்றுமை இல்லாமல் ஒருவரை ஒருவர் வெட்டி வாழுகின்ற ஒரு சமூக பண்பாடுள்ளவர்களாக இஸ்லாமிய சமூகம் தற்காலத்திலே காணப்படுகிறது. இந்த புலவின் கூடாக ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் எங்களுக்கு மத்தியிலே என்ன ஏற்படுகிறது என்றால், கோபங்களும் பொறாமைகளும் அடுத்தவர்களை மதிக்காத பண்பாடுகளும், அதுபோல தன்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை திட்டத்தையும் தான் இன்று ஒற்றுமை இல்லாத சமுதாயத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமல் முஃமினூன யக்வா, மோமீன்களாகிய நீங்கள் சகோதரர்கள், ஃபஅஸ்லிஹூ பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஃபத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடுகளை ஒதுக்கி புலவுகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு பிரிந்து வாழ்வதை விட்டும் ஒற்றுமையோடு வாழ்வீர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமக்கு மத்தியில் பல பிரிவுகளாக பல கோணங்களிலே பிரிந்து காணப்படுகிறோம். மார்க்கத்தின் பேரால் ஒரு சமூகம் இன்றி பிரிக்கப்பட்டு ஒற்றுமை இல்லாமல் தனக்கு தான் கண்டுகொண்டதுதான், தன்னுடைய ஆய்விலே சரியானதுதான் மார்க்கம் என்று சொல்லி ஒரு சமுதாயத்தை அல்லது பல சமூகங்களாக எங்களுக்கு மத்தியில் நாம் பிரிந்து வாழுகிறோம். ஆனால் பேசுகின்ற பொழுது சமூக ஒற்றுமை வேண்டும், எங்களுக்கு ஒற்றுமை இருக்க வேண்டும், ஒற்றுமையோடு செயற்படுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று பேசுகின்ற நம்மிடத்திலும் கேட்குகின்ற மனிதர்களிடத்திலும் இன்று ஒற்றுமை இல்லாமல் இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் துன்பத்தில் இருக்குகின்ற பொழுதும் துயரத்தில் இருக்குகின்ற பொழுதும் அவனை நாம் தூக்கி விடுகின்ற விடயத்திலும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், வலா தகூனு கல்லதீன தவர்ரகு, நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டு உங்களுக்கு மத்தியில் பிணக்குகளை ஏற்படுத்தி கொண்டு உங்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடுகளை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு மத்தியில் கசப்பான விடயங்களை உள்ளத்திலே பதிந்து கொண்டு உங்களுக்கொருவர் நீங்கள் பிரிந்து கொள்ளாதீர்கள். வஹ்தலபு, உங்களுக்கு மத்தியில் சந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்ளார்கள். மின்பாதி மா ஜாஅஹுமுல் பையினாத், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெளிவாக உங்களுடைய கையிலே இருக்கின்ற பொழுது, தெளிவான மார்க்கத்தை நீங்கள் படித்த பின்பு உங்களுக்கு மத்தியில் ஏன் பிரிவினைகளை ஏற்படுத்துகிறீர்கள்? ஏன் ஒற்றுமை இல்லாத வாழ்க்கையோடு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? உலாயிக லஹும் அஸாபுன் அலீம், அப்படி பிரிவினையோடும் பிரிச்சலோடும் புணக்குகளோடும் சமூகத்தை குளறுபடியிலே ஏற்படுத்தி கொண்டும் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சோதனை இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒற்றுமை என்பது காலத்தின் அவசியமாக இருக்கிறது. இது ஒற்றுமை என்பது நம்முடைய மதங்களுக்கு மத்தியிலும் ஒற்றுமை தேவைப்படுகிறது. எங்களுக்கு இனத்துக்கு அப்பால், வேதங்களுக்கு அப்பால், மதங்களுக்கு அப்பால் ஒற்றுமை என்ற கயிறு இன்று எங்களுக்கு மத்தியிலே பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு சமூகமும் அடுத்த சமூகத்தை அடக்கி ஆள வேண்டும், அவர்களை அடிபணிந்து வாழ வைக்க வேண்டும் என்று எண்ணுவதற்கு காரணம் அந்தந்த சமுதாயத்தினர்கள் உணர்வுகளை, அவர்களுக்கு மத்தியிலே இருக்குகின்ற அறிவுகளை மேற்படுத்தி இன்னொரு சமுதாயத்தை கீழ் நோக்கி கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மதங்களும்
ஒவ்வொரு மார்க்கத்தில் இருக்கின்ற அதாவது சகோதரிகளும் தன்னுடைய மார்க்கத்துக்கு அப்பால், மதங்களுக்கு அப்பால் சமூக ஒற்றுமையை கொண்டு வர வேண்டிய அவசியப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே, மக்காவுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், மதீனாவுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், இரண்டு நாட்டுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் சமூக ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள். தமக்கு மத்தியில் ஏற்பட்ட விளக்குகளை, அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட விளக்குகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து, ஒரு நீதிபதியாக இருந்து அந்த சமூகத்துக்கு மத்தியில் வந்த விளக்குகளை தீர்த்த வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். காபாவுடைய புனர்நிர்மாணம் ஏற்பட்ட பொழுது அந்த குறைஷி வம்சத்துக்கு மத்தியில் பல பிரிவுகள் பிரிக்கப்படுகிறார்கள். கோத்திரத்தால், குலத்தால், தன்னுடைய வீரத்தால் நாங்கள் தான் பெரியவர்கள், காபாவை புனர்நிர்மாணம் செய்வதற்கு நாங்கள் தான் தகுதியானவர்கள் என்று அவர்களுக்கு மத்தியில் புணர்ச்சி ஏற்படுகிறது, சண்டை ஏற்படுகிறது, சமூகங்களாக பிரிகிறார்கள். ஒவ்வொருவர்களும் தன்னுடைய வாள்களை ஏந்தி கோத்திரத்தை முற்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு தனி மனிதனாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை கிடைப்பதற்கு முன்னால் சமூகத்தை நபித்துவ வாழ்க்கைக்கு முன்னாலே ஒற்றுமைப்படுத்த வரலாற்றை பார்க்கிறோம். சொன்னார்கள், குறைஷிகளே, நீங்கள் ஏன் ஒருவருக்கொருவர் வெட்டி வீழ்த்த போகிறீர்கள்? உங்களுக்கு மத்தியில் குலப்பெருமை எதற்கு வேண்டும்? உங்களுக்கு மத்தியில் பிரிவினை எதற்காக வேண்டும்? நீங்கள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். சமூக ஒற்றுமை அவசியம் என்று நபிகளார் சொல்லிவிட்டு சொன்னார்கள். புனர் நிர்மாணம் செய்வதாக இருந்தால் நாளை நீங்கள் காலை பொழுதில் இந்த காபா ஆலயத்தில் முதல் மனிதர் யார் வருகிறாரோ அவரை கொண்டு இந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்திய பொழுது அந்த மக்கத்து மாற்று கருத்துள்ள சகோதரர்கள் அடுத்த நாள் காலை வருகிறார்கள், காபா ஆலயத்தை பார்க்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முதல் மனிதராக நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டே அந்த காபா ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். இப்படித்தான் சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஒற்றுமைப்படுத்தினார்கள். சமூகத்துக்கு மத்தியில் பிணக்குகள் வருகின்ற பொழுது தனி மனிதனாக இருந்து அந்த சமூகத்தை நல்வழிப்படுத்திய வரலாற்றை மக்காவுடைய வாழ்க்கையிலேயும் பார்க்கிறோம். ஹஸ்ரத் ஹவுஸ் கூட்டம் ஒரு சாரார்கள் தனக்கு மத்தியிலே பிணக்குகளை ஏற்படுத்தி ஒருவரை மிதமிந்திய வார்த்தைகளை பேசி ஒருவருக்கொருவர் பிரிகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சமூக ஒற்றுமை எங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டும், சமூகங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்க வேண்டும், தனி மனித ஒற்றுமை இருக்க வேண்டும், குடும்பத்துக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியிலே இந்த எத்தனை புணக்குகள், தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய எத்தனை நபர்கள் இன்றும் கூட நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். ஒரு சிறிய பிரச்சனைக்காக வேண்டி ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட்டி பாருங்கள். என்னுடைய சகோதரனோடு என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது, என்னுடைய ஒற்றுமை எப்படி இருக்கிறது, என்னுடைய உடன் பிறந்த சகோதரியோடு என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை அவர்களோடு எப்படி கழிக்குகிறது, வெட்டி வீழ்த்தி வாழுகிறேனா, அவர்களோடு ஒற்றுமையாக வாழுகிறேனா, இன்னும் அவர்களை எப்படியாவது பிரித்து விடுவதற்கான வழிவகுப்புகளை நான் செய்து கொண்டிருக்கிறேனா என்று ஒவ்வொரு உள்ளங்களும் இன்று பதில் சொல்லிக் கொண்டிருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, சமூக ஒற்றுமை என்பதை சமூகத்துக்கு போவதற்கு முன்னால் தனி மனித ஒற்றுமையை நாம் ஏற்படுத்த வேண்டும், குடும்பத்துக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும், சகோதரர்களுக்கு மத்தியில் அதாவது ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு அப்பால் மதங்களை கடந்து, இனங்களை கடந்து எங்களுடைய ஒற்றுமைகள் நிரூபிக்கப்பட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றுகிறோம் என்று பேசுகிறோம். அல் குர்ஆனும் நபிகளாருடைய சுன்னாவும் தான் வழிமுறை என்று நாங்கள் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு சந்தைகளிலேயும் பேசுகிறோமே. எங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒற்றுமையான வாழ்க்கை எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஒற்றுமைப்படுத்திய சமூகத்திலே நாங்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஞாபகூசாமல் பேசுகிறோமே, அந்த சஹாபாக்களுடைய ஒற்றுமை எங்களுக்கு மத்தியிலே எப்படி இருக்கிறது? அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் காலித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஒரு பிணக்கு ஏற்படுகிறது. இருவருக்கு மத்தியிலே ஒரு சண்டை ஏற்படுகிறது. இருவரும் ஒருவருக்கொருவர் வாய் மூலமாக வேண்டிய வார்த்தைகளை பேசிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் காலித் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு வருகிறார்கள்.
வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கடுமையான முறையிலே ஏசிவிட்டார்கள், பேசிவிட்டார்கள். வயதில் மூர்த்தவனாக இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த அம்மார் இப்படி நடந்து கொண்டாரே என்று காலித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வழக்கை பதிவு செய்கிறார்கள். இருவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சொன்னார்கள், அம்மார், நீங்கள் வயதில் குறைந்தவர், நீங்கள் அந்த காலிதை விட பல வருடங்களுக்கு பின்னால் பிறந்த ஒரு சகோதரன், நீங்கள் அந்த வயது முதிர்ந்த காலிதை ஏச முடியுமா? அவரை நீங்கள் வீணான வார்த்தைகளை கொண்டு மனதை நீங்கள் நோவினைப்படுத்த முடியுமா என்று அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்ன பொழுது காலித் ரலியல்லாஹு தஆலாவுடைய முகத்திலே ஒரு வித்தியாசமான சிரிப்பான ஒரு சந்தோஷமான ஒரு காட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்குகிறார்கள். உடனே சொன்னார்கள், காலித், மன் அஹப்ப அம்மாரன், யார் இந்த அம்மாரை நேசிக்குகிறார்களோ, வகத் அஹப்பனி, என்னை நேசித்தவனாக அவன் மாறிவிடுகிறான் என்று நபிகளார் சொன்னார்கள். இரண்டு சகோதரருக்கு மத்தியில் எப்படி புனக்கை அல்லாஹ்வுடைய தூதர் தேக்குகிறார்கள். ஒருவருக்கு மட்டும் அந்த கண்டிப்பை செய்யாமல் அந்த காலித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நடுநிலையோடு இருந்து சொன்னார்கள், காலிதை நீங்கள் ஏசக்கூடாது, அவர் வயதில் முதிர்ந்தவர், உங்களை விட மார்க்கத்தில் அனுபவம் உள்ளவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிவிட்டு காலித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், மன் அஹப்ப அம்மாரன், அம்மாரை யார் நேசிக்கிறாரோ, வகத் அஹப்பனி, அவன் என்னை நேசித்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஓமன் அபுல் அம்மாரன், அம்மாரை யார் கோவினைப்படுத்துகிறாரோ, யார் கோபப்படுத்துகிறாரோ, ஃபகத் அபாலனி, அவர் என்னை அதாவது கோபப்படுத்தியவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுதான் சமூக ஒற்றுமை, இதுதான் நபிகளார் ஏற்படுத்திய ஒற்றுமை என்பார் சகோதரர்களே. நமக்கு மத்தியில் ஒரு பிணக்கு வந்தால், நமக்கு மத்தியில் ஒரு சகோதரனுக்கு மத்தியிலே பிணக்கு வந்தால், தமக்கு சாதகமான நபரோடு நாங்கள் கடுமையாக நல்ல முறையில் நடந்து கொள்வோம். பாதகமான ஒரு மனிதன் வந்தால் நம் நாவில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் அது ஒன்றல்ல இரண்டல்ல, அப்படியான தீர்ப்பு தான் எங்களுக்கு மத்தியிலே இன்று பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியான ஒரு சமுதாயத்தை உருவாக்கவில்லை. இரண்டு சாரார்களையும் அழைத்து ஒரு நடுநிலையோடு சமூக ஒற்றுமையோடு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்தை வழிநடத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்திலே அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூ தஹதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், அதாவது பிலாலே, நீ கரப்பியின் மகனாக இருக்கிறாய், இப்னு சௌதா, நீ கரப்பியின் மகன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்த அந்த பாசறையிலே வளர்ந்த அபூ தஹதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்ன பொழுது அழைத்து சொன்னார்கள், அபூ தஹதா, இன்னும் நீ ஜாகிலியத்திலே இருக்கிறாயா? இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாது. பிலால் யார் தெரியுமா? பிலால் யார் தெரியுமா? தன்னீம் என்ற பகுதியிலே, அந்த ஆயிஷா பள்ளி இருக்கின்ற அந்த பகுதியிலே, தன்னீமன் அந்த பகுதியில் இந்த பிலால் சுடுமணலிலே போட்டு வீழ்த்தப்பட்டு பாறாங்கல்லை வைத்து இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அஹது என்ற வார்த்தையை பேசிய மனிதன் இந்த பிலால் அபூ தஹதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த தோழரை சிறப்பித்து சொல்லி உள்ளத்திலே இருக்குகின்ற கசடுகளையும் கோபங்களையும் மனஸ்தாபங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் கிள்ளி எடுக்குகிறார்கள் என்றால் இதுதான் சமூக ஒற்றுமை அன்பார்ந்த சகோதரர்களே. இதுதான் சமூகத்துக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்க வேண்டும். இரண்டு சகோதரனுக்கு மத்தியில் புணக்குகள் இருக்குமாக இருந்தால் அதை தீர்த்து வைக்குகின்ற, அதனை நல்ல முறையிலே அவனுக்கு தீர்ப்பளிக்குகின்ற சமூக ஒற்றுமையை நாம் எடுத்து வைக்க வேண்டும். ஐத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅஸ்லிஹு பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் புணக்குகளை தீர்த்து வையுங்கள், இணக்கமாக வாழுங்கள். அடுத்த சகோதரன் பாதிக்கப்படுகின்ற பொழுது, அடுத்த சகோதரன் நோவினைப்படுத்துகின்ற பொழுது நீங்க பார்த்து செல்லாதீர்கள். அவன் கேடு எப்படி கேடுபட்டு போனாலும் போகட்டும் என்று போய்விடாதீர்கள். அவனை எழுப்பி விடுங்கள், அவனுக்கு மத்தியில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. அந்த சந்தர்ப்பத்திலே அபூ தஹதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? என் அருமை தோழரே, நான் உங்களை இப்படி பேசிவிட்டேன் அல்லவா, இப்படி பேசிவிட்டேன் அல்லவா, நீங்கள் என்னை மன்னித்து விட வேண்டும் என்று கேட்ட பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள்,
அபூ தஹ்தா, நான் உங்களை மன்னித்து விடுகிறேன், நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது அப்பொழுது சொன்னார்கள் அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், என் அருமை தோழரே, இந்த மன்னிப்பு எனக்கு போதாது, இந்த மன்னிப்பு எனக்கு மட்டும் போதாது, என்னை கீழே வளர்த்தாட்டி உங்களுடைய காலணியை என் முகத்திலே வைத்து மிதிக்கின்ற பொழுதுதான் எனக்கு அந்த மன்னிப்பு சரியாக வரும் என்று அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சகோதரத்துவத்தை, ஒற்றுமையை எந்த அளவுக்கு கடைபிடித்தார்கள் என்பார்ந்த சகோதரர்களே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிஃபின் என்ற யுத்தத்தின் பொழுது ஒரு சந்தர்ப்பத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஒரு வழக்கமான முறைக்கு மாற்றமாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் எல்லோர்களோடும் அணிந்து அவர்களோடு எல்லோரோடும் பழகுகின்ற ஒரு பண்பு இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த யுத்தத்தின் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களின் பக்கமும் அபூ ஹுரைரா போவார்கள், முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய படையின் பக்கமும் போவார்கள். ரெண்டு பக்கமும் போகின்ற பொழுது நான் முடிவெடுப்பது என்ன? நான் முடிவெடுப்பது இவன் முனாஃபிக், இவன் ரெண்டு பக்கமும் தலையாற்றான், இவன் ரெண்டு பக்கமும் கேம் அடிக்கான், இப்படித்தானே நாம பேசுவோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி சொன்ன பொழுது இந்த அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பக்கத்துக்கும் போவது, இங்கே முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய படைத்தலைப்போக்கும் வருவது, இப்படி இரு பக்கமும் வருகின்ற காட்சியை முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்து கேட்டார்கள், அபூ ஹுரைரா, நீ ரெண்டு பக்கம் வந்து போற காரணம் என்ன? ரெண்டு பக்கம் குத்தி விடுறீங்களா? நம்ம கேட்போம் அப்படித்தானே, ரெண்டு பக்கமும் செய்ய போறீங்களா? பிரச்சனை உண்டு பண்ண போறீங்களா? அல்ல ரெண்டு பக்கம் மூட்டி போட்டு நீங்க குத்து பார்க்க போறீங்களா என்று கேட்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து முஆவியா கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் நீங்க இப்படி வந்து போறீங்க? சொன்னார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களே, உங்களின் பக்கம் வருவதற்கு ஒரு காரணம், நீங்கள் சமைக்கின்ற உணவு எனக்கு ருசியாக இருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களின் பக்கம் போவதற்கு காரணம் அவருடைய தொழுகையில் ஒரு இன்பம் இருக்கிறது, அதனால் தான் ரெண்டு பக்கம் நான் வந்து வருகிறேன் என்று அந்த இரண்டு சமூகத்துக்கு மத்தியில் இருக்கின்ற பிரிவை ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டி, ஒற்றுமையின் கயிற்றுக்களை கொண்டு வருவதற்காக வேண்டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செயற்பட்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை கட்டி பிடித்துக் கொள்ளுங்கள், இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள், அதுதான் குர்ஆன் என்று சொல்கிறோம். வலா தவர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வதுகுரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ் உங்கள் மீது அனைத்திருக்கின்ற நிஅமத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இது குந்தும் ஆதான், நீங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் விரோதியாக இருந்தீர்கள். ஃபஅல்லப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றுபடுத்தி ஃபஅஸ்பஹதும் பினிஅமதி இக்வானா, உங்களுக்கு மத்தியில் தன்னுடைய அருளை கொண்டு உங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். வகுந்தும் அலா சவா ஹுப்ரத்தி மினன் நார், நீங்கள் எல்லாம் பிரிந்து பிரிந்து கிளை கிளைகளாக கோத்திரம் கோத்திரமாக உங்களுடைய மனக்கசப்புகளை வைத்து நீங்கள் யாருக்கெல்லாம் தீர்ப்பு வழங்க வேண்டுமோ அவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று வீராப்போடு நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே துடியாய் துடித்து பிரிந்து கிடந்தீர்கள். அது பிரிந்தது மாத்திரமல்ல, நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள். அந்த நரகத்தில் விளிம்பில் இருந்த உங்களை சகோதரர்களாக ஆக்கி ஒற்றுமைப்படுத்தி உங்களை ஒரே கயிற்றுக்குள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை என்பது அவசியமாக இருக்கிறது. பிரிவினை இருக்கக்கூடாது. எங்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடுகள் இருக்கக்கூடாது என்று பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பிடித்தவர்கள் இன்று எத்தனை கிளைகளாக பிரிந்திருக்கிறோம், எத்தனை பாகங்களாக பிரிந்திருக்கிறோம், எத்தனை ஜமாத்துகளாக பிரிந்திருக்கிறோம், எத்தனை கோத்திரங்களாக இன்றைக்கு பிரிந்திருக்கிறோம். உனக்கொரு மார்க்கம், எனக்கொரு மார்க்கம், உன் சட்டம் வேறு, என் சட்டம் வேறு, உன் வாழ்வு என்று என் வாழ்வு வேறு என்று நாங்கள் பிரிந்து கிடக்குகிறோமா இல்லையா? அன்பார்ந்த சகோதரர்களே, சமூக ஒற்றுமை பேச வேண்டிய நாம், சமூக ஒற்றுமையிலே இருக்க வேண்டிய நாம் இன்றி பிரிவு பிரிவுகளாக கருத்து முரண்பாடுகளை வைத்து நாங்கள் பிரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பிரிந்து பிரிந்து செல்வீர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான், உங்களை இழிவுபடுத்தி விடுவான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. வலா தனாஸு, நீங்கள் பிரிந்து செல்லார்கள். ஃபதஃப்ஸலு, நீங்கள் தோல்வி அடைவீர்கள். ஒரு கூட்டமாக இருக்கின்ற நீங்கள், ஒரு ஜமாஅத்தாக இருக்கின்ற நீங்கள்
ஒரு சமூக பொறுப்போடு இருக்கின்ற நீங்கள் உங்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடுகளை வைத்து பிரிந்து செல்வீர்களாக இருந்தால் தோல்வி அடைவீர்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரே, நிதர்சனமாக அடைந்தோம் அந்த வரலாற்றை, நிதர்சனமான உண்மைகளை அனுபவித்தோம் நாங்கள். ஏன் எங்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து முரண்பாடுகளை ஒருவருக்கொருவர் பிரிந்து ஒருவருக்கொருவர் தனி வழிபாடுகளாக பிரிக்கப்பட்டு நாம் சிதறி கிடந்தோம். அந்த சிதறுதல் தோல்வியில் முடிவடைந்ததை நாம் பார்த்தோம், நசுக்கப்பட்டோம். மனங்கள் எல்லாம் மனநோய்காலியாக மாறுகின்ற, நித்திரையற்றி போகின்ற இடத்தில் நாம் நிம்மதியாக செல்ல முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் அகப்பட்டோம் என்பது சகோதரர்களே. எங்களுடைய ஒற்றுமை விரியமாக இருந்தால், சமூக ஒற்றுமை விரியமாக இருந்தால், எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை பிரிக்கப்படுமாக இருந்தால் தோல்வி அடைவோம் என்பதை குர்ஆன் சொல்கிறது. உங்களுடைய அந்தஸ்துகள், உங்களுடைய புகழாரங்கள், உங்களுடைய உயர்வுகள் எல்லாம் போய்விடும் என்றால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த சகோதரே, அந்த உண்மையை நாங்கள் அடைந்து கொண்டோம். ஒரு கட்டத்திலே நாம் குர்ஆன் சுன்னாவை பேசியிருந்த நாம் இந்த குர்ஆன் சுன்னாவை பேச முடியாமல் அடக்கப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் சுன்னாவின் பக்கம் வந்த இளைஞர்கள், வந்த சமூகம் அலை அலையாக வந்த பொழுது எங்களுக்கு மத்தியில் இருந்த முரண்பாடுகளை எல்லாம் சமூகத்துக்கு மத்தியிலே அள்ளி கொட்டினோம். இன்று அந்த சமூகம் எங்களுடைய உயர்வை, எங்களுடைய பண்பாடுகளை, நாங்கள் செய்கின்ற காரியங்களை தூற்றி பேசுகிறது, தூற்றுகிறது. இவர்கள் இப்படித்தான் உங்களை கொண்டு செல்வார்கள் என்று இழிவாக பேசுவதை பார்க்கிறோம். அதைத்தான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய அந்தஸ்துகளை, உங்களுடைய உயர்வுகளை, உங்களுடைய கண்ணியங்களை அல்லாஹ் மேலே எடுத்து விடுவான், அதை உங்களிடத்தில் இருந்து அகற்றி விடுவான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒற்றுமையோடு வாழ்வோம், சமூக ஒற்றுமையை நாம் கடைபிடிப்போம். எமக்கு மத்தியில் இருக்கின்ற புணக்குகளை எல்லாம், கசப்பான உணர்வுகளை எல்லாம் கிள்ளி எறிந்து விட்டு எல்லோரும் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சமூகங்களோடு, சமூக வாழ்க்கையோடு, சமூக புன்னணிகளோடு நாம் எல்லா நிலைகளிலும் சமூக ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும். அதற்காக வேண்டி மார்க்கத்தில் நாம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வதல்ல, மார்க்கத்தில் இறுக்கமாக இருப்பதோடு சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துகின்ற விடயத்தில் நாம் எல்லோரும் ஒரே அணியிலே திரவமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வெற்றி எங்களின் பக்கம் இருக்கிறது. யார் கூட்டாக முயற்சி செய்கிறார்களோ, ஒரு ஜமாத்தாக செயல்படுகிறார்களோ, அந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி இருக்கிறது என்பதை இஸ்லாம் நமக்கு போதனை செய்கிறது. அத்தகைய வெற்றியோடு நானும் நீங்களும் இந்த பூமியில் வாழ்ந்தவன் அடிக்க வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூக ஒற்றுமைக்கு இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறைகளும் என்ற ஒரு தலைப்பினூடாக சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக ஒற்றுமையை மக்காவிலும் மதீனாவிலும் அந்த சமூகத்துக்கு மத்தியில் இருந்த கருத்து முரண்பாடுகளை எல்லாம் விலக்கி ஒரே அணியிலே அவர்கள் கொண்டு வந்த வரலாற்றையும், அல் குர்ஆனிலே அருள் செய்யப்பட்ட ஒரு கூட்டம் யாரென்றால், யார் ஒற்றுமையோடு வாழுகிறார்களோ, புணக்குகள் இல்லாமல் சமூக ஒற்றுமையை கடைபிடித்து அல்லாஹ்வுடைய கயிற்றை நிலையாக பிடித்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குகிறது, அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்குகிறது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அதேபோல நம்முடைய வாழ்க்கையில் சமூக ஒற்றுமை பிரிக்கப்படுமாக இருந்தால், கருத்து முரண்பாடுகளால், கருத்து பரிமாற்றங்களால் எங்களுடைய உள்ளங்கள் பாதிக்கப்பட்டு நாம் பிரிந்து விடுவோமாக இருந்தால் நமக்கு தோல்வி ஏற்படும். அந்த தோல்வி எங்களுக்கு வெற்றியை தராது என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்பதை அல் குர்ஆனிலிருந்தும் நபிகளாருடைய சுன்னாவிலிருந்தும் சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் வத்தஹது மஸ்ஜிதன் திராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன் வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு மின் கப்ல். சில மனிதர்களுடைய பண்பாட்டை குர்ஆனிலே சொல்கிறார். மஸ்ஜித் என்பது ஒரு சமூகத்தின் ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு அடையாளமாக இருக்கிறது.
மஸ்ஜித் என்பது கருப்பன் வெள்ளையன் என்ற பிரிவுபாடு கிடையாது, செல்வந்தன் ஏழை என்ற பிரிவு கிடையாது, ஒரு ஊர்வாசி அல்லது கிராமவாசி என்ற பிரிவு கிடையாது. நான் வளத்தால் முந்தியவன் பணத்தால் முந்தியவன் என்ற பாகுபாடு கிடையாது. எல்லோரையும் ஒன்றுபடுத்தி ஒரே அணைகைக்கு கீழ் கொண்டு வருவதுதான் மஸ்ஜிதுடைய பண்பாக இருக்கிறது. அது ஒரு சமூக ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது, நமக்கு மத்தியில் இருக்கின்ற பிணக்குகளை தீர்த்து வைக்குகிறது, உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்துகிறது. அன்பார்ந்த சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்திலே எவ்வளவுதான் கவலையோடு நாம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்துக்கு வந்து விடுவோமாக இருந்தால் அந்த கவலைகள் போய்விடுவதை நாம் பார்க்கிறோம், அந்த கவலைகள் இல்லாமல் விடுவதை நாம் பார்க்கிறோம். சில நாட்களுக்கு முன்னால் சில ஐரோப்பிய நாடுகளிலே இருந்து, பிரான்ஸ் என்ற நாட்டிலே இருந்து 2 இஸ்லாம் அல்லாத சகோதரிகள் என்னை சந்திக்கின்ற பொழுதும் அவர்களுக்கு மார்க்க விழுமியங்களை நான் சொல்லுகின்ற பொழுதும் அவர்கள் சொன்னார்கள், நான் பிரான்சிலே வாழுகின்ற இந்த காலப்பகுதியில் உங்களுடைய மஸ்ஜிதிலே நுழைந்தது கிடையாது, உங்களுடைய மஸ்ஜிதுகளிலே நுழைவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இங்கே வந்து இந்த மஸ்ஜிதிலே அமர்ந்த பொழுது என்னுடைய உள்ளம் பூரிப்படைகிறது. இஸ்லாத்தை பற்றி தவறான எண்ணத்தோடு நான் மஸ்ஜிதிலே நுழைந்தேன். இந்த மஸ்ஜிதில் நுழையக்கூடாது என்ற எண்ணத்தோடு நுழைந்தேன். மஸ்ஜிதுக்கு மத்தியில் எனக்கும் பெரிய ஒரு தூரம் இருந்தது. முஸ்லீம்களை பார்க்கின்ற பொழுது அதாவது பயங்கரவாத அமைப்பாக நான் கண்ணுற்றிருந்தேன். ஆனால் இந்த மஸ்ஜிதில் வந்து உங்களுடைய மார்க்க விழுமியங்களை, மார்க்க அனுஷ்டானங்களை இந்த மஸ்ஜிதில் இருக்கின்ற பொழுது உங்களிடத்தில் இருந்து கிடைத்த செய்திகளை என் உள்ளத்திலே நான் வாங்கிக் கொண்டேன். இன்ஷா அல்லாஹ் நான் நாடு திரும்பி ஒரு இஸ்லாமிய மனிதனாக மாறுகின்ற வாய்ப்பை அளிப்பதற்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ஆர்வத்தோடு அந்த சகோதரியும் சகோதரனும் சென்றார்கள். அன்பார்ந்த சகோதரர், மஸ்ஜித் என்பது உள்ளங்களை இணைக்கக்கூடியது, உள்ளங்களை பிரிக்குகின்ற, பிணக்குகளை ஏற்படுத்துகின்ற இடமல்ல மஸ்ஜித் என்று பார்க்கிறோம். மஸ்ஜிதுகள் நிர்வாக தெரிவிலே எவ்வளவு பிணக்குகள், மஸ்ஜிதுக்கு கொடுக்க வேண்டிய உரிமத்துகள், அதுக்கு கொடுக்க வேண்டிய சங்கைகள் இல்லாமல் இன்று ஒரு மார்க்கெட்டாக அல்லது அடிபடி சண்டை பிடிக்குகின்ற இடமாக மஸ்ஜிதுகள் மாறி இருக்கிறது. நமக்கு இல்லை ஒற்றுமை கிடையாது. நிர்வாக தெரிவுக்குள் பாருங்கள், மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 11 நபரை தேர்ந்தெடுத்தால் அந்த 11 பேருக்குள்ளே சண்டை. தான் பதவிக்கு வர வேண்டும் என்று முன்வருகின்றவர்கள் அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி பொறாமை சண்டை. வத்தகது மஸ்ஜிதன் லிராரன் வகுப்ரன் வதப்ரீகம் பைனல் முஃமினீன், மூமின்களுடைய உள்ளங்களை உடைத்து பிரிவினையை ஏற்படுத்துகின்ற இடமாக நீங்கள் மஸ்ஜிதை ஆக்கிக் கொள்கிறீர்களா என்றால் குர்ஆனிலே அல்லாஹ் கேட்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இறை இல்லம் உள்ளங்களை ஒன்றுபடுத்த வேண்டும், அது ஒற்றுமைப்படுத்தும். சப்புகள் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது, சமூக ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது. இனத்துக்கு அதாவது இனத்துக்கு அப்பால், மதங்களுக்கு அப்பால் சமூக ஒற்றுமை எங்களுக்கு மத்தியிலே இருக்க வேண்டும். அடுத்த மதங்களை மதிக்க வேண்டும், அடுத்த மதத்தின் உணர்வுகளை மதிக்க வேண்டும். இன்று நம்மளுக்கு மத்தியிலே கையிலே போன் இருந்து விட்டால், அறிவு தலைக்கு வந்து விட்டால், அடுத்த சமூகத்தை இழிவாக பேசுவது, அடுத்த கடவுள்களை இழிவாக எழுதுவது, அடுத்த கடவுள்களை விமர்சிப்பது, அடுத்த மனித சகோதரர்களை விமர்சிப்பது, இதுதான் எங்களுடைய பண்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சமூக ஒற்றுமை தேவை, எங்களுக்கு மத்தியில் சமூக ஒற்றுமை தேவை. பேசுவோம். நாட்டிலே பெரும் பிரச்சனை, இனங்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை இல்லாத பண்பாட்டை பார்க்கிறோம். சின்னொரு கருத்தை பெருபூதாகரமாக ஏற்படுத்தி சமூகங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை சீரழிக்குகின்ற, அடுத்த கடவுள்களை ஏசுகின்ற அளவுக்கு நாம் மாறியிருக்கிறோமா இல்லையா? வலா தசுபுல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத வணங்குகின்ற கடவுள்களை நீங்கள் ஏசாதீர்கள். ஃபயசுபுல்லாஹ அதுவும் பிகைரி இல்ம், அந்த சகோதரர்கள் அளவுக்கு மீறி அறிவில்லாமல் அல்லாஹ்வை ஏசுவார்கள் என்றால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். அதுதான் நடக்கிறது. ஏன்? எங்களுக்கு மத்தியில் புரிந்துணர்வு கிடையாது, மன்னிக்குகின்ற பண்பாடு கிடையாது, நல்ல அகலாக்குகள் கிடையாது, மனித சமூகத்தோடு வாழ வேண்டிய உணர்வு கிடையாது, அடுத்த மதத்தை மதிக்குகின்ற அந்த பண்பாடு கிடையாது. அதனால் அடுத்த கடவுள்களை ஏசுகிறோம், அடுத்த தெய்வங்களை ஏசுகிறோம். அதனால் அல்லாஹ்வை விமர்சனம் செய்கிறார்கள், அல்லாஹ்வை அறிவில்லாமல் பேசுவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதுதான் நடந்தது.
அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் சமூக ஒற்றுமையை மதங்களுக்கு அப்பால், இனங்களுக்கு அப்பால் கொண்டு வர வேண்டிய அவசியப்பாடு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சமூகத்துக்கு மத்தியில் வாழுகிறோம், உங்களை ஏசச் சொல்கிறார்கள், பேசச் சொல்கிறார்கள், இழிவாக பேசச் சொல்கிறார்கள், என்ன செய்வது அல்லாஹ்வுடைய தூதரே? பேசுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். உங்களுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டுமா? அந்த சமூகத்துக்கு மத்தியிலே வாழ வேண்டுமா? நீங்கள் அவர்கள் என்ன சொன்னாலும் உள்ளத்தில் உங்களுக்கு என்னை பற்றிய அன்பும் நேசமும் இருக்கும். ஆனால் வெறுப்போடு நீங்கள் செய்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உணர்வூட்டினார்கள் என்றால் இதை விட மனிதாபிமானம் எங்கே இருக்கிறது? இதை விட மனித சமூகத்துக்கு மத்தியிலே சமூக ஒற்றுமை எங்கே இருக்கிறது? அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்திலே ஒரு சஹாபியை கொலை செய்து அல்லாஹ்வுடைய தூதரத்திலே கொண்டு வருகின்ற பொழுது அவர் கலிமா சொன்ன நேரத்திலே ஒரு சஹாபி ஒரு மனிதரை கொண்டு விட்டார், வெட்டி விட்டார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பதிவு செய்யப்படுகிற அல்லாஹ்வுடைய தூதரே, இவரை வெட்டுகின்ற பொழுது கலிமா சொன்னார், அதையும் தாண்டி இந்த நபித்தோழர் வெட்டி விட்டார் என்று சொன்ன பொழுது அந்த சஹாபியை அழைத்து கேட்டார்கள், ஏன் நீ வெட்டீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் என்னை வெட்டி விடுவேன் அல்லது கொலை செய்து விடுவேன் என்ற பயத்தினால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், கலிமா சொன்னார் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உள்ளத்தை நீ அறிந்தவனா? உள்ளத்தை புலந்து பார்த்தாயா? அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்கள், அடுத்த மனித சமூகம், அடுத்த இனத்தவர்கள் நம்மளை பற்றி தவறான உணர்வுகள் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒற்றுமையை பாருங்கள். அந்த சமூகத்தால் இஸ்லாத்துக்கு இழிவு வந்து விடுமோ என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியான கேள்விகளை கேட்டு சமுதாயத்தை நேர்வழிப்படுத்தினார்கள் என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாம் பிணக்குகளினூடாக அல்லது எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் நாங்கள் இழந்தது என்ன தெரியுமா? இபாதத்தை இழந்திருக்கிறோம். லைலத்துல் கத்ருடைய இரவை இழந்திருக்கிறோம். ஒற்றுமை இல்லாத காரணத்தினால், பிணக்குகளினால் அல்லாஹ்வுடைய அந்த உன்னதமான இரவை நாம் எல்லோரும் அடைய வேண்டும் என்று தவம் கிடந்து 11 நாட்கள் அல்லது 10 நாட்கள் என்று பள்ளி வாயிலிலே கழிக்கிறோமே, அந்த 27வது தினம் லைலத்துல் கத்ர் என்று நாங்கள் எல்லோரும் அனுஷ்டிக்கிறோமே, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை இழந்தோம். எதனால் தெரியுமா? பிணக்கால், சண்டையால், ஒற்றுமை இல்லாத சமூகத்தினால் நாம் அந்த அளவுக்கு இழந்திருக்கிறோம் இபாதத்தை. என்பார்ந்த சகோதரர்களே, அந்த 2 தோழர்களும் சண்டையிட்டுக் கொண்டு புனக்குகள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருந்திருப்பார்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த லைலத்துல் கத்ரை அறிவித்திருப்பார்கள். நீங்கள் ஏற்படுத்தின இந்த பிணக்கும் இந்த சண்டையின் காரணமாக லைலத்துல் கத்ருடைய இரவு எனக்கு மறைக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அன்பார்ந்த சகோதரர்களே, இபாதத்தை இழந்திருக்கிறோம் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், உமரே, உங்களுக்கு மறுமை நாள் வரைக்கும் அல்லது என்னுடைய மரணத்துக்கு பின்னால் இந்த உலகத்தில் யாரெல்லாம் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று அறிவித்து தரப்போகிறேன் என்று சொன்ன பொழுதும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை வேண்டாம், நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டாம், நீங்கள் அதனை அறிவித்து கொடுக்க வேண்டாம் என்று பிணக்கு ஏற்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறிவிப்பை தடுத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பூமியில் நல்லவர்கள் கெட்டவர்கள் யார் என்பதை அறிவிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரை தனித்த பொழுதும் நம்முடைய சண்டையும் புணக்கும் வெற்றரவுகளும் இந்த சமூகத்தின் நலவுகளை என்று தட்டி போயிருக்கிறார். உலகத்திலே கல்வியை இழந்திருக்கிறோம். இன்று நாங்கள் கல்வியை இழந்திருக்கிறோம் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால். நம்முடைய பகுதிகளிலே கல்வியின் அதாவது அதிகரிப்பை கூட்டிக் கொள்ளலாம் என்று எத்தனைக்குகின்ற பொழுதும் எங்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு சாரார்களும் ஒவ்வொரு கருத்தை ஒவ்வொரு கூட்டத்திலே இருந்து முடிவெடுக்கின்றது. அடுத்த முடிவை கொண்டு போய் அடுத்த சகோதரத்திலே தவறாக சொல்லுவது, அவர்களுக்கு மத்தியிலே சண்டைகளை ஏற்படுத்திக் கொள்வது அல்லது அவர்களுடைய புரிந்துணர்வுகளை தவறான வழிமுறையிலே கொண்டு செல்வது, இப்படி நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பரிமாற துவங்கிய காரணத்தினால் இந்த கல்வியை இழந்திருக்கிறோம், ஒற்றுமையை இழந்திருக்கிறோம், ஊரின் நல்ல பலன்களை இழந்திருக்கிறோம், ஊரின் நல்ல பெயர்களை இழந்திருக்கிறோம்.
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் கடமைகளை இழந்திருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சமூக ஒற்றுமை அழகும் அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். ஏனென்றால் ஃபதஃப்ஸலு, நீங்கள் பிரிந்து விட்டீர்களாக இருந்தால் இழிவுபடுத்தப்படுவீர்கள், கேவலப்படுத்தப்படுவீர்கள் என்றால் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. எனவே அந்த இழிவை விட்டும் அந்த துர்ப்பாக்கிய நிலையை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாத்து நாம் ஒவ்வொருவர்களும் பொறுப்புணர்வோடும் சமூக ஒற்றுமையோடும் தனி மனித ஒற்றுமையோடும் நிர்வாக ரீதியான ஒற்றுமையோடும் அரசியல் ரீதியான ஒற்றுமையோடும் நாடுகளுக்கு மத்தியிலே ஒற்றுமையோடும் நம்முடைய இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையோடும் இனங்களுக்கு அப்பால் பல மதங்களுக்கு நாங்கள் ஒற்றுமையோடு வாழுகின்ற நல்ல பண்பாடுள்ள முஸ்லிம்களாக காட்டுகின்ற ஒற்றுமையோடும் இந்த பூமியிலே நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அருள் செய்யப்பட்ட ரஹமத்து செய்யப்பட்ட கூட்டமாக நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே ஒரு மோமீன்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையோடு இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்ற அந்த மோமீனுடைய பண்பாட்டையும் அந்த அருளையும் பெற்ற கூட்டத்திலே வல்லவன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. அக்மிஸ்ஸலாம்.